மதபோதகர் ஜான் ஜெபராஜை வந்து கைது பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்தார், இவரை கைது பண்ணிட்டாங்க. ஜான் ஜெபராஜ் யாருப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தை தாண்டி எல்லா மதத்துக்காரங்களுக்கும் தெரியும். திடீர்னு ஒருத்தர் டான்ஸு, டிஸ்கோ பாட்டு, அப்புறம் ராப் இசை, இந்த மாதிரி இசைகளை போட்டு கிறிஸ்தவ பாடல் பாடிக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் வழக்கம் கிடையாதுயா. ஆண்டாண்டு காலமாக இப்படியே தான் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஆராதனைனா இந்த மாதிரி தான் பண்ணுறோம். இப்படி வந்து நீ பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற, தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடுற, கஞ்சா போதையில் ஆடுறியா, எதில் ஆடுறேன்னே தெரியல, இப்படியெல்லாம் ஆராதனை பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பழமைவாதிகள், பழைய ஃபாதர்கள், பழைய பஞ்சாங்கப்படி வாழ்கிற அந்த ஆராதனையை தொடர்கிற பாதிரியார்களுக்கு எல்லாம் செம்ம கடுப்பு ஜான் ஜெபராஜை பார்த்து. சின்ன பிள்ளைங்கள்லாம் கெடுக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆராதனையை தப்பாக மனசுக்குள்ளே பதிய வச்சு கிறிஸ்தவ மதத்து பேரையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினா, யோ போங்கயா கொய்யாங்களா, நான் ஆராதனையை கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறையா, நான் தாயா உண்மையான மத போதகர் அப்படி இப்படியெல்லாம் பேசி அந்த வயசான பாதிரியார்களை எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்கி, ப்ரெஷர் அதிகமாக்கி, சுகரை அதிகமாக்கி விட்டாப்புல ஜான் ஜெபராஜ். அந்த மாதிரி ஒரு பழைய பாதிரியார்கள் மனசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ்னாலே ஒரு கடுப்பாயிருச்சு. ஜான் ஜெபராஜோட ஆராதனை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவர் டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார். அவர் வந்து ஆராதனையிலலாம் சொல்கிறாரு, ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் அப்போ வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டே இருந்தேன், ஃபாதர் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து கேன்சர், நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னோடனே உடனே அப்படி ஓரமாக போயிட்டு, சாத்தானே வெளியே போ அப்படின்னு சொன்னேன், அவங்களுக்கு கேன்சர் இதாகிடுச்சு, நான் வந்து கிரிக்கெட் வழக்கம் போல் கிரிக்கெட் விளாண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசின அந்த பேச்சு, அந்த ஆடியோ இதெல்லாம் கேட்கும்போது, டேய் ஓரளவுக்கு போய் சொல்லுங்கடா, அப்படியே மூட்டை மூட்டையாக அவுத்துறீங்களடா, இதையும் நம்புகிறாங்களே மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய ஒரு பவுன் தோடை கழட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு 1000 பவுன் நகையை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பவுனுக்கு யோசிக்கிறவங்க கழுத்தில் கிடக்கிற நகையெல்லாம் கழட்டி போடுவாங்க, கையில் இருக்க பணத்தெல்லாம் அள்ளி போடுவாங்க. மனுஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 ஃபாலோவர்ஸை என்னவோ இருக்கிறாங்க போல இருக்குது. அவங்க வந்து மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த ஆராதனையில் ஏகப்பட்ட பணம் வருது. இப்படி ஏகப்பட்ட பணங்களை சம்பாதிச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான் அந்த மனுஷன் ஜான் ஜெபராஜ். இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ கோடியாக சம்பாரிச்சு, தனி விமானம் வாங்குற அளவுக்கெல்லாம் பணம் சம்பாரிச்சு கொட்டிட்டாப்புல. அப்படிங்கும்போது இதை பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளோ கடுப்பு வரும். அந்த மாதிரி கடுப்பு தான் வந்துச்சு. இப்போ ஜான் ஜெபராஜ் மேலே ஒரு போஸ்கோ வழக்கு ஒன்று பதிவு பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபராஜும் எட்வின் ரூசோவும் சேர்ந்து கோயம்புத்தூரில் வந்து ரோஸ்கட் சாலையில் கிங் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தி வராங்க. சமீபத்தில் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பிரச்சனை, எட்வினுக்கும் ஜெபராஜுக்கும் சண்டையில் வந்து என்ன செய்கிறாங்க, ஜான் ஜெபராஜை அந்த இதிலேருந்து அடித்து துரத்தி விட்றாங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜோட செயல்பாடுகள் சரியில்லை, அங்கே வர பெண்கள்கிட்ட அவர் தவறான முறையில் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு நிரூபணம் பண்ணணுமா வேணாமா? சும்மா வந்து நம்ம வந்து இப்படிலாம் பண்ணுறாரு போகிறாரு வராருன்னு சொல்ல முடியுமா? அதுக்கான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 2024 மே 21 ஜெபராஜ் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்கு 17 வயசு 14 வயசு பெண்கள் வர்றாங்க. நிறைய பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. ஜெபராஜோட ஆராதனை அப்படின்னா நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதுலேயும் சின்ன பிள்ளைங்க அந்த பாடல் மாதிரி பாடிக்கிட்டு அப்படியே உற்சாகமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டு, அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியாது. போதை வசதி கலந்து கொடுக்குறாரா, என்ன பண்ணுறாரு, ஏன் இளைஞர்கள் இவ்வளோ தேடி போகிறாங்க, வயசானவங்க கூட இந்த இது வித்தியாசமாக இருக்குது, ஆராதனை வித்தியாசமாக இருக்குது, நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பாதிரியார்கள் சொல்கிறது என்னென்னா, மனசு உருகி இறங்கி ஆராதனை பண்ணணும், அதுதான் வந்து உண்மையான ஆராதனை. இது மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே இது வந்து ஆராதனை கிடையாது, இது வந்து கடவுளை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் இந்த 17-14 வயசு சிறுமிகள், அதுங்களுக்கு சிறுமிகள் தான் சொல்லணும், இவங்க ஜெபராஜ் கூட்டினா அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் ஜான் ஜெபராஜ் என்ன செய்கிறாரு, இந்த 2 பெண்களுக்கும் முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ வெளியாயிடுச்சு. இந்த வீடியோ வெளியானது தான் கோவை மத்திய பகுதியில் என்ன செய்கிறாங்க, காவல்துறையில் போஸ்கோ சட்டத்தில் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவருக்கு முதல் மனைவி இருக்குது, 2வது மனைவியோடு தான் வாழ்கிறாரு. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திடீர்னு போஸ்கோ சட்டம் போட்டோன்னா ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் தரப்பு நியாயம் என்ன அப்படிங்கிறதுன்னு கேட்கணும். அவர் வந்து இது உண்மையாக பொய்யான்னு இதை மறுக்க முடியாது. ஏன்னா அவர் முத்தம் கொடுக்குற வீடியோ அப்படியே வந்து வைரல் ஆயிடுச்சு.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜான் ஜெபராஜ் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து எஸ்கேப், தலைமறைவு, எங்கே போயிட்டாருன்னே தெரியாது. அவருக்கு வெளிநாட்டுலலாம் பார்த்திங்கன்னா பயங்கர செல்வாக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையம், துறைமுகம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஜான் ஜெபராஜ் வந்தால் கைது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. ஜான் ஜெபராஜும் பார்த்திங்கன்னா தனிப்படை போலீஸார் தீவிரமாக தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஜான் ஜெபராஜோட இந்த வளர்ச்சி, ராப் பாடல் பாடி மக்களை, இளைஞர்களை எல்லாத்தையும் ஒரு தவறான வழியில் கொண்டு போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்போயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. காத்துக்கிட்டே இருக்கும்போது கோவையில் வந்து இன்னொன்று ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீசஸ் கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களே வந்து எப்படி மாட்டுவார் அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லாருமே கோயம்புத்தூரை வந்து தான் குறி வச்சு அங்கே தான் போகிறாங்க. அமைதியாக இருக்குது, எந்த விதமான பஞ்சாயத்தும் கிடையாது, குற்ற செயல்கள் அது ரொம்ப ரொம்ப கம்மி அந்த கோயம்புத்தூரில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மோசடி பண்ணுறவங்களும் சரி, இது மாதிரி ஆராதனை பண்ணுறவங்க சரி, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அந்த சைடு போய் தங்கிடுறாங்க. கோயம்புத்தூரில் போய் தங்கி அங்கனே வந்து தங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்க. இதில் போட்டி பொறாமை எல்லாமே இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி போட்டி பொறாமையில் கூட ஜெபராஜை ஏதோ ஒரு வழக்கில் சிக்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம் அந்த 2 சிறுமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் இதாக பண்ண ஒரு மெச்சூர்டாக இருந்தாங்க, ஒரு 20 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுடைய இஷ்டத்தின்படி தான், அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் நாங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது சிறுமிகள் விருப்பப்பட்டிருந்தால் கூட இவர் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதுக்காக தான் திட்டம் போட்டு தான் ஜான் ஜெபராஜை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிறுமிகளை அனுப்பி, அதுலேயே அது அவருடைய முதல் மனைவி அனுப்பி தான் இந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிறுமிகளை அனுப்பி அதையும் வீடியோ எடுத்து அதை இவ்வளவு நாட்களாக வச்சுருந்து எட்வின் ரூசோ இப்போ வந்து விட்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பஞ்சாயத்து அவங்க ஆரம்பித்த அந்த கிங் எனர்ஜெட்டிக் அதில் வந்து என்ன பிரச்சனை, கிங் ஜெனரேஷனில் என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறதே தெரியல. இவங்க 2 பேர்த்துக்கும் சண்டையில் எட்வின் ரூசோ இந்த வீடியோ வெளியிட என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு போக முடியல, எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபராஜுக்கு தெரியல. எல்லாத்துக்கும் உலகத்துக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள், தீர்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் ஜெபம் போட்டவர் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு ராப்பாடல் பாடி ஒரு ஆராதனை, ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை, இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை, எதுக்காக பண்ணலை, ஏன் ஆண்டவர் வந்து இவரை கைவிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏறிப்பட்டு போச்சு. எங்கெங்கேயோ தப்பிச்சு எங்கெங்கேயோ போய் பார்த்தாரு, ஒன்றுமே கிடையாது. அதில் எல்லாமே லுக் அவுட் நோட்டீஸ் வேறு கொடுத்துட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை வெளிநாட்டு தப்பிச்சு போயிட்டு வழக்கு இலக்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு எண்ணம் இருந்தாலும் வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு போக முடியாது. உள்ளே சுற்றிட்டு இருக்கணும். மாநிலம் மட்டும் மாநிலம் போய் கூட தங்கிக்கலாம். எவ்வளோ நாள் தங்க முடியும்? எவ்வளோ ஆராதனை பண்ண வாகி சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்த இது எவ்வளோ நாள் தலைமுறை வாழ்க்கை வாழ முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனிப்படை போலீஸார் ஜான் ஜெபராஜை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஜான் ஜெபராஜ் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஜெபராஜ் மூணாரில் இருக்காருன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்தோன்னா மூணாருக்கு போன போலீஸார் வந்து ஜான் ஜெபராஜை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கோவை காந்திபுரம் அனைத்து மகள் கவனத்துக்கு அழைச்சி வந்து இப்போ போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஜான் ஜெபராஜ் மேலே போஸ்கோ வழக்கு போட்டு உள்ளே தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் தப்பிக்க முடியாது, போஸ்கோ சட்டம் பாயும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் ஜெபராஜ் மேலே வந்து அவர் ஆராதனை பண்ண விதம் தப்பு, அது சம்பாதிச்ச விதமும் தப்பு அப்படின்னு எல்லாமே மூத்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் எல்லாமே பேசுகிறாங்க. பார்க்கலாம், ஜான் ஜெபராஜுக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்குது, பார்க்குவோம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜான் ஜெபராஜோட அந்த ஆராதனையை பற்றி, அந்த ஆராதனை மூலமாக நடந்த விஷயங்களை பற்றி ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தோணுதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.